இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பாஜகவை முந்தி இருக்கு இந்திய கூட்டணி. பாஜகவை முந்திய இந்தியா கூட்டணி அதிக இடங்கள்ல முன்னிலையும் பெற்றிருக்கு. காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணி 43 இடங்கள்ல முன்னிலை பெற்று அசத்தியிருக்கு. பாஜக கூட்டணி 35 இடங்களுக்கு போயிருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் 80 தொகுதிகள் இருக்கு. 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி 71 இடத்துல வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் 2019 தேர்தலில் போட்டியிடல. சமாஜ்வாதி 5 இடங்கள்ல வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 2 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. 2024 இந்திய பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 80 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஏப்ரல் 19 ஜூன் 1 வரையும் அனைத்து 7 கட்டங்கள்லையும் நடந்துச்சு. பாஜக, அப்னா தளம், லோக் தளம் இந்த மாதிரி எல்லா கட்சியும் கூட்டணி வச்சிருந்தது. அதுக்கு எதிராக காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் இது எல்லாமே கூட்டணி வச்சது. பகுஜன் சமாஜ் தனியா போட்டியிட்டுச்சு. உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு RSS பெரிதா வேலை பார்க்கல அப்படின்னு தான் கூறப்படுது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்திலிருந்து பாஜகவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கிற தகவல்கள் தேர்தல் நேரத்தில் வந்துச்சு. 10 ஆண்டுகள் மத்தியில் பாஜகவும் உத்தரப்பிரதேசத்தில் 7 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்த நிலையில் RSS வட்டாரத்தில் பாஜக மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசாங்கம் அவர்களுடையது அப்படின்னு போதிலும் உத்தரப்பிரதேசத்தில் RSS பணியாளர்கள் பெரிதா தேர்தல் பணிகளை செய்யலை அப்படின்னு கூறப்படுது. ஏற்கனவே குஜராத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக RSS சரியா பணிகளை செய்யலை. அப்படி இருக்கதான் RSS தரப்பை குஷிப்படுத்த மோடி தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றவும் தொடங்கினாரு. உதாரணமா இஸ்லாமியர்களை தாக்கி கடுமையா பேசினாரு. சில மேடைகளில் இஸ்லாமிய இடஒதுக்கீடு, தாலி பறிப்பு பத்தி எல்லாம் மோடி பேசினாரு. இதெல்லாம் தேர்தலில் பணிகளை செய்யாத RSS தலைவர்களை உற்சாகப்படுத்த மோடி களமிறங்கிய யுக்தி அப்படின்னு கூறப்பட்டுச்சு. ஆனா RSS எதுக்குமே தலை அசைக்கல. பாஜக தேர்தல்களில் வெற்றி பெற முக்கிய காரணம் பாஜகவுடைய பிரச்சாரம். அது மட்டும் இல்லாம RSS நடத்தக்கூடிய லோக்கல் பிரச்சாரம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை பாஜகவுக்கு ஆதரவா களப்பணிகளை RSS நிர்வாகிகள் செய்யாம எல்லாருமே ஒதுங்கினாங்க. முக்கியமா பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடைய நிலைமை கவலைக்குரியதா இப்ப மாறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா இந்து வாக்குகளால பெரும்பான்மை இடங்களை வென்ற குஜராத், உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடைய நிலைமை மோசமா மாறி இருக்கு. ராஜ்புட் உள்ளிட்ட சில ஆதிக்க ஜாதியினர் அங்கே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா காட்டி பாஜகவுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்ய தொடங்கியும் இருக்காங்க. முக்கியமா ராஜ்புத்திரர்கள், தியாகிகள், சைனிகள் உட்பட இந்த ஆதிக்க ஜாதியினர் குஜராத், உத்தரப்பிரதேசத்துல தங்களுடைய எதிர்ப்பை பதிவும் செஞ்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது, பாஜகவை வீழ்த்த வாய்ப்புள்ள வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்னு அங்க ராஜ்புத் உள்ளிட்ட சாத்திரிய சாதியினர் பஞ்சாயத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேச லோக்சபா தேர்தலில் பாஜக எத்தனை இடங்கள்ல வெல்லும், எத்தனை வாக்கு சதவீதத்தை பாஜக வெல்லும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?